ஹாய், ராதாகிருஷ்ணன். எல்லோரும் நீங்கள் கேட்கலாம், எதற்கு நீங்கள் ராதாகிருஷ்ணனை சீண்டிகிட்டு இருக்கிறீங்க? அவரை பாட்டுக்கு அவர் அரசியல் காணொலி வீடியோ போட்டுட்ருக்காரு, நீங்கள் என்னத்துக்கு தேவைக்கில்லாத வேலைங்களா? தேவைக்கில்லாத வேலை தான் ஒரு வகையில் பார்த்தாலும், ஆனால் அவர் அவருடைய சுயமாக ஒரு தொழில் விஷயமாக அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப அவர் ஒரு வீடியோ காணொலி அவர் இப்போ பேசிகிட்டு இருக்காரு இல்லையா? இப்போ என்னது அந்த அரசியல், அது அரசியல் விரும்பினா பார்ப்பாங்க, விரும்பி ஆட்டி பார்க்க மாட்டாங்க, அது கேட்டால் கேட்பாங்க, ஓகே அது ஓகே இது ஓகே. இப்படி அவர் ஆரம்பத்தில் இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஏன் சம்மந்தப்படுகிறோம்? இது உலகமெல்லாம் இப்போ நினச்சிக்கப்படாது. ராதாகிருஷ்ணனை யாரோ நாங்கள் இருந்துட்டு எங்கட இடத்த மட்டும் இருந்துக்கிட்டு ஒரு தலைவன் வந்து உலகத்தை மாற்றுவாண்டு, அது இல்லை மேட்டர். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ராதாகிருஷ்ணன் இந்த காணொலி உங்களுக்கு போய் சேரும், கட்டாயம் சேரணும். ஏனென்றால் இதோட நீங்கள் இனி விடணுமெண்டா எப்படி விட்டுட்டீங்க, அது ஓகே, ஆல்ரெடி விளங்குது. எப்படி விட்டுட்டீங்க என்று நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பேசுகிறீங்க இந்த அரசியல், அது ஓகே. இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன இந்த பாடல் வரும்போது, இது ஒரு அரசியல் திட்டம். இந்த அரசியல் திட்டத்துக்கு நீங்கள் இறைவனுடைய பெயரை பயன்படுத்துகிறீர்கள், பயன்படுத்தாதீர்கள் ஏண்டா இது மிச்ச மோசமான ஒரு விளைவை கொண்டு சேர்த்து விட்டது. எப்படி சேர்த்து விட்டது? 2 உயிர்கள் பழி போய்விட்டது. அதில் சுயலாபத்துக்காக அவர்கள் காணொலி போட்டதற்காக. நீங்கள் உலக மக்களின் நன்மைக்காக பொதுவான ஒரு விஷயத்தை பொதுவாகத்தான் பேசணும். சுயநலமாக அது என்னிடம்தான், எனக்குத்தான், நான் தான் என்று இந்த சித்தர் பாடல் கூட நாங்கள் சொன்ன ஆரம்பத்தில் இது எங்கேயோ ஒரு ஓலைச்சுவடியில் எப்படியோ ஒரு 20, 30, 50 பாடல்கள், ஓரிரு வரிகள், அது சித்தர்கள் எழுதியாக இருந்தால் அந்த சித்தர்களுடைய துறவி நோக்கமே இறைவனை பற்றி பேசி இறைவனுடைய வழியில் மக்களை அழைத்து அவர்கள் இறைவனுக்காக வேண்டிய மரணிப்பதும் சித்தர்களுடைய நோக்கம். அவர்களுக்கும் அரசியலுக்கும் உலக நடப்புக்கும் சம்பந்தம் முடியாது என்று ஆரம்பத்தில் சொன்னோம். அது கேட்கல. அந்த பாடலை எடுத்து கொண்டு அது இவர்களிடம் கையில் எப்படியோ கிடைத்து விட்டது. இப்போ புதை பொருள் அவங்களோட காணிக்குள்ள ஏதோ ஒன்றுக்காக மண் வெட்டுகிறார்கள், நிலம் தோண்டுகிறார்கள். அப்பொழுது இப்பொழுது எவ்வளவு சிலைகள், அதுகள், பொக்கிஷங்கள் கிடைக்கின்றது ஆதி காலத்தில் வாழ்ந்தது. அதே போல் ஒரு ஓலைச்சுவடி ஏதோ ஒரு சித்தர்கள் எத்தனை வருடம் வாழ்ந்த சித்தர்களுடைய ஓலைச்சுவடிகள் கிடைத்திருக்கலாம். இவர்கள் படித்துவிட்டு இது உலகத்துக்கே தெரியாது. இது தெரிந்திருந்தால் இந்த விஷயத்துக்கு வந்திருக்க மாட்டார். உலகத்துக்கு இது தெரியாது, இது சித்தர் பாடல் என்று அவர்களுக்கு தெரியும். இந்த பாடலை வைத்து நாம் ஒரு பிளானோடு பண்ணி இப்படி ஒரு தலைவன் வரப்போகிறான், அந்த தலைவன் வரப்போகிறான் உலக மக்கள் அறிஞ்சிருக்கிறார்கள், இன்னும் வரவில்லை என்று இவர்களுக்கு தெரியும். இந்த ராதாகிருஷ்ண டீமுக்கு தெரிஞ்சும் அந்த பெயரை பயன்படுத்தி இந்த பாடலை வைத்து இவர்கள் இடைச்சொல்லை சொருகி தமிழ்நாட்டில் இந்த இடத்தில் அந்த இடத்தில் நாங்கள் தான் குழுவை ஆரம்பிச்சிட்டார்கள். இப்போ அது பொய்யாக போய்விட்டது. அது ஏனென்றால் பொய்யாக போய்விட்டது, இவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. ஏன் நடக்கவில்லை? எப்படி இந்த வருஷம் 26ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டு எப்படியும் நாம் அரசியலில் போய் அந்த அரசியல் தலைவனைத்தான் கல்கி என்று நம்ப வைப்பு முன்பு பார்த்தால் மக்கள் முட்டாள்களா? மக்கள் ஆரம்பத்தில் முட்டாள்களாக இருந்தார்கள். எப்படி முட்டாள்கள் ஆகுவார்கள் என்று உங்களுக்கும் தெரியும். நீங்கள் எந்த வகையில் முட்டாளாக்கினீர்கள்? இறைவனுடைய பெயரை வைத்து. நம்பிக்கையாளர்கள் ரோட்டில் நடக்கிற கல்லை கூட இறைவன் என்று பார்க்கக்கூடிய மக்கள் சமுதாயம் நம்ம இடத்தில் இருக்கிறாங்க. ஒரு சித்தருடைய பெயரை வைத்து இந்த பாடலை இப்படி வைத்து யார் நம்ப மாட்டார்? இறை நம்பிக்கையாளர்கள் நம்புவார்கள். இறை மறுப்பாளர்கள், சாத்தானியர்கள் நம்ப மாட்டார்கள் தானே. அதை நீங்கள் சரி ஓகே அதை விட்டுருங்க. இப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? அது நடக்கலை, அதை தடைப்பட்டுட்டு அரசியலுக்கு வரலை. அது யார் அரசியலுக்கு வர ஆக்கினீர்கள் என்று அது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ நீங்கள் அரசியல் பேசுகிறீர்கள், ஓகே. இப்போ நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னா அரசியல், அதை பற்றி வரலையே, சரி ஓகே, அந்த தலைவனை விடுங்களேன். இப்போ நீங்கள் இந்த உலகத் தலைவன் அவனை நீங்கள் யூஸ் பண்ணினது தப்பாக போயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்ப்போமே, இப்போ நீங்கள் அறம்பாடி பாடலில் சில குறிப்புகளில் சொல்கிறீர்கள், அந்த இடத்தில் இந்த இடத்தில் இப்படி என்று அந்த ஊரினுடைய இடம்பெயர் அட்ரஸை மறைமுகமாக சொன்னீர்கள். இதற்கு உலக மக்கள் நம்புவதற்காக நீங்கள் எடுத்த ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் என்ன என்றால் நாட்ரோடமஸ். அவர் முக்கடல் என்று சொல்லிட்டார். முக்கடல் என்றால் அது கன்னியாகுமரி என்று நீங்கள் என்ன செய்ய அடிச்சு விட்டீங்க. ஓகே, முக்கடல் சங்கமிக்கும் இடம், ஓகே, அது பார்த்தால் அது கன்னியாகுமரி தான். நீங்கள் எதில் செக் பண்ணி பார்த்தாலும் அப்படி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் நாட்ரோடமஸ் சொன்னது முக்கூடல் என்று சொன்னார். ஆங்கிலத்தில் அவர் சொன்னது, அது ஆங்கிலமில் அவருடைய பாஷையில் சொன்னது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தமிழில் மொழிபெயர்த்து வரும்போது முக்கடல் என்று நீங்கள் மாற்றிவிட்டீர்கள். ஆனால் அவருடைய நாட்ரோடமஸுடைய பிரதியில் முக்கூடல் என்று இருக்கு. முக்கூடல் என்றால் அது என்ன என்று தெரியாது. ஓகே, நாட்ரோடமஸ் பாடலை மட்டும்தான் நான் நம்புகிறார்கள். இப்போ 10 தீர்க்க தரிசனங்களில் உலக மக்கள் நம்ம 10 மத நூல்களில் உள்ள தீர்க்க தரிசனங்களை வைத்து நாட்ரோடமஸ் பார்த்தால் அவர் நாட்ரோடமஸ் இறை மறுப்பாளர். அதை நீங்கள் 10ஆவதாக தான் பார்ப்பார்கள் ஒழியே 9 தீர்க்க தரிசனம் முக்கியத்துவம் கொடுப்பார். அதே போல் நீங்களே எப்படி முக்கியத்துவம் கொடுத்து இப்போ இந்த அறம்பாடி பாடலை வைத்து தலைவனை எழுதுவாக்க போகிறீர்கள் என்றால் நாட்ரோடமஸை நீங்கள் வைத்தீர்கள். அது எடுபடலை. அது ஒரு அது இப்போ யூதர்களுடைய ஒரு செயலாக இருக்கும். இந்த நாட்ரோடமஸ் பாடல் எப்படி என்றால் நடக்க இருப்பதை இந்த பாப்பா வாங்க நாட்ரோடமஸ் இப்படி அந்த சிங்காங் காட்டெல்லாம் இருக்கலையா, அதெல்லாம் யூதர்களுடைய ஒரு தயாரிப்பு. இவர்கள் எழுதி வைத்து கொண்டு நடந்ததுக்கு பிறகு இது எத்தனையாம் ஆண்டு சொல்லப்பட்டது என்று காட்டுகிறார்கள். இப்போ பிளான் பண்ணி இப்போ நான் ஒரு நோட்ஸ் எழுதுகிறேன், இது இப்படி தான் இந்த காலகட்டத்தில் இந்த டைமில் இதெல்லாம் நடக்கும் என்று நான் எனக்கு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா நடக்கும் என்றால் நான் நடத்துவதற்கு எனக்கு தகுதி, அந்த அதிகாரம் உள்ளது.
எனக்கு மக்கள் பணம் உள்ளது, செல்வாக்குள்ளது, எல்லாம் உள்ளது, நான் சொன்னால் நம்பக்கூடிய ஒரு கூட்டம் உள்ளது என்பதனால் இதை நான் வெளியே வைத்து பிளான் பண்ணி அந்தந்த நேரத்தை அந்தந்த காலகட்டத்தில் கச்சிதமாக செய்து முடிக்கின்றேன். செய்து முடித்ததுக்கு நான் இதை காட்டுகின்றேன். இது பார்த்தீங்களா இறைவனுடைய செயல், இது இயற்கையாக நடந்தது என்று காட்டிவிடலாம். இப்படி தான் நீங்கள் நாட்டோடாம் சொல்கிற பாடல் ஒரே ஒரு பாடல் கடல் என்று சொன்னீர்கள். முக்கடல் தான் இந்தியாவில் ஒரு பாடல். தென் தமிழகத்தில் வருவார், சரி, கோரக்கர் சொல்வது போல் அது மற்றவர்களோட தமிழன் ஒரு வருவான் என்று அது உண்மைதான், தமிழன் வருவான், நாங்கள் அதுக்கு மறுக்கவில்லை. ஆதித்தமிழ் வந்துவிட்டு இந்த உலகம் தோன்றின ஆதித்தமிழ் எங்கு இது என்ன குமரிக்கண்டமா, ஓகே, அதிலிருந்து தோன்றிருப்போம். அது இப்போ இல்லை தானே. அந்த குமரிக்கண்டத்தின் உள்ள மிச்ச சொச்சங்கள் தான் எது இருக்கின்றது, இந்த தமிழ்நாடு இலங்கையும் இருக்கின்றது. அப்போ நாங்கள் அதை வைத்து அந்த தமிழர்களுடைய இதை வைத்து நாங்கள் பார்த்தோம். அதில் அந்த ஆதித்தமிழன் எங்கே பிறந்தான் உதித்தான், அதிலிருந்து வரும் பரம்பரை அங்கே தான் வாழ வேண்டும். வேறு வெளிநாட்டில் வேலை விஷயமாக போயிருந்தாலும் அவனுடைய பூர்வீகம் அதாக இருந்திருக்க வேண்டும் என்பதை சொன்னோம். தமிழன் ஓகே. அதில் கிறிஸ்தவனா, முஸ்லீமா, இந்துவா, யூதனா, சாத்தானியன் என்று சொல்லவில்லை. தமிழன் தமிழ் பேசுவான், இறுதியாக அவன் தமிழ் பேசுவான் என்று சொன்னான். ஓகே. அதை வைத்துத்தான் நான் ஒரு காணொலியில் முக்கடலோ எதோ என்றாலும் அது இலங்கையும் இந்தியாவும் வேறு இல்லை, இலங்கையிலிருந்து வருவான் என்று. இப்போ நீங்கள் எல்லா தீர்க்க தரிசனையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எப்படி இருக்கும் என்றால், அந்த நாடு உலகம் எல்லாம் எல்லா நாட்டும் எல்லா இடமும் எல்லா ஊரிலும் அந்த இடத்தில் அந்த மாநிலத்தில் வருவார் என்று உள்ளது அந்தந்த தீர்க்க தரிசனம். நீங்கள் சைனாவில் எடுத்து போனீங்க என்றால் அங்கேயும் வருவார் என்று அந்த நாட்டில் இருக்கும். இந்தியாவில் எடுத்துறீங்களா 9வது வாரமும் வந்துவிட்டது, 10வது வாரம் இங்கே தான் வரும் என்றும் உள்ளது. கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் வாழ்ந்த அந்த ஜீசஸ் எங்கே வாழ்ந்தார் அந்த காலகட்டத்தில் அவர் மறுபடியும் வருவார் என்று உள்ளது. முகமது நபியுடைய தீர்க்க தரிசனம் எடுத்துக்கொள்ளுங்கள், குர்ஆன் ஹதீஸ் எடுத்துக்கிட்டீர்கள், நபி அவர்கள் எங்கே அவர்கள் வாழ்ந்தார்கள் அங்கே எடுத்து தான் அந்த ஒரு தலைவனும் வருவார், மகதி என்றும் உள்ளது. அது இதெல்லாம் பொய்யாகுமா? ஆகாது. நீங்கள் எல்லாம் இதையெல்லாம் என்ன செய்தீர்கள்? துறை குறிப்பில் பொய்யாக்கினீர்கள். பொய்யாக்கி இருக்கக்கூடாது இல்லையா? நீங்கள் ஒரு 100 பேரோட நம்பிக்கை கொள்ளவில்லை. அந்த அட்மீன்களும் 2-3 பேரும் சேர்ந்து இப்படித்தான் முழு தீர்க்க தரிசனங்களை பொய்யாக்கினீர்கள் என்றால் அப்போ இறைவனுக்கு எவ்வளவு கோபம் வந்துருக்கும். நண்பர்களே, மக்களே, உறவு யோசிச்சு பாருங்க. பொதுவாக அவர் சிந்திக்கிறதுக்கு சொல்கிறேன். நீங்களும் உங்களுடைய நோக்கமும் ஒரு சுயநல நோக்கமாக இருந்து ஒட்டுமொத்த இறைவனை எதிர்பார்க்கும் அந்த அவதாரத்தை நம்பியிருக்கும் அந்த மக்களையும் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் அவருடைய வேதத்தை எல்லாம் பொய்ப்பித்து அது இல்லையெல்லாம் அப்படியே போட்டு அடித்து குழப்பி இது இங்கே தான் இருந்து தோன்றுவாருண்டா அது எப்படி? சரி, நம்மளுக்கு உண்மை. அவர் எங்கே பிறப்பார் என்று எந்த தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறீர்களா? யாராவது சொல்லியிருக்கிறார்களா? அறம்பாடி பாடலை விடுங்கள். அவர் எங்கே பிறந்து எப்படி வளர்ந்து என்ன தொழில் செய்வார், தொழில் செய்து திருமணம் முடிப்பாரா முடிக்க மாட்டாரா, எத்தனை குழந்தைகள் இருக்கும், எத்தனாவது வயதில் வெளியாகுவார் என்று உள்ளது. அந்த வெளியாகுவதற்கு முன் வாழ்க்கை. இப்போ ஒரு 40 வயதில் அவர் உலகத்துக்கு வெளிக்காட்டப் போகிறார் என்றால் அந்த தலைவன் வெளிக்காட்டுவதற்கு முதல் அது ரகசியமான ஒரு வாழ்க்கை. அந்த ரகசிய வாழ்க்கை யாராவது சொன்னார்களா? சொல்லவில்லை. அப்போ அதில் நாம் சிந்திக்க வேண்டும். அதில் உலகத்தில் எந்த தேசத்திலாவது அவர் பிறந்து வாழலாம் என்றுதான் சிந்திக்க வேண்டும். சரியா? சரி, அப்படி விடுங்களேன். உங்களுடைய அந்த இப்போ அந்த இது இந்தியாவில் மட்டும்தான் அந்த தமிழர்களுடைய அந்த தமிழன் ஒரு ஆதியிலிருந்து வருவான் உள்ளது. சரி, அப்படின்னு பார்க்கும்போனால் குமரிக்கண்டம் இருந்த இலங்கையும் இந்தியாவும் இப்போ மிச்சமாக உள்ளது. சரியா? அப்போ இந்தியா இலங்கை இப்படி வைத்துக் கொள்வோம். இதில் அப்போ அந்த தமிழர்களின் ஆதி வரலாறு, ஆதி தொன்மை, ஆதி மதம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய பரம்பரையிலிருந்து வருவார் என்று ஓகே, அதை நம்ப வைப்போமே. அப்போ அதோடைய மிச்ச சொச்சம் எங்கே இருக்கு? கன்னியாகுமரி, இலங்கை. சரியா? ஓகே. அந்த அடிப்படையில் இப்போ என்னுடைய கணிப்படி அவர் எப்படி வெளிப்படுவார் என்று சொல்லலையே. அவர் எப்போ வெளிப்படுவார் என்றால் இந்த வெளிப்பாடு பிறப்பு, அவருடைய வெளிப்பாடு முதலாக உலகத்துக்குரிய வெளிப்பாடு பிறப்பு. அதாவது உலகம் அறிவதற்கு முதல் உள்ள வெளிப்பாடு இலங்கையில் என்று நான் சொன்னேன். இல்லை என்று மறுத்தீர்கள். ஓகே, மறுத்தாவே இருக்கட்டும். அதேவேளை நான் இந்தியாவிலோ வேறு எங்கேயிலையோ இருந்திருந்தால், சரி, இலங்கையில் இந்தியாவும் இல்லை, நான் வேறொரு மாநிலத்தில் வேறு இடத்தில் இருந்திருந்தால், நான் தமிழனாக இருந்திருந்தால் 2 இடத்தையும் தான் கூறியிருப்பேன். அவர் முதலாக புறப்படுப்பது இந்தியா அல்லது இலங்கை. ஓகே, இதில் மாற்று கருத்து இல்லை. ஒருவேளை நான் கன்னியாகுமரியில் இருந்திருந்தால் எனக்கு எந்த அறிகுறியும் சொல்லவில்லை, அதாவது எனக்கு உணர்த்தப்படவில்லை இந்த இடத்தான் பிறப்பார் எதுவுமே இல்லாமல் ஒரு பொது மகனாக சாதாரணமாக இருந்திருந்தால், நான் கன்னியாகுமரியில் பிறந்திருந்தால் வாழ்ந்திருந்தால் நான் அங்கே தான் என்று கூறியிருப்பேன். சரியா? அதே வேளை ஏதோ ஒரு வகையில் உணர்த்தப்பட்டது தெரியும் என்ற அடிப்படையில் இப்படி இந்த கன்ஃபார்ம் எனக்கு இந்த இடத்தில் தான் வருவார் என்று அந்த அடிப்படையில் நான் கன்னியாகுமரியில் இருந்திருந்தாலும் இலங்கை என்று கூறியிருப்பேன்.
எந்த தேசத்தில் எந்த உலகத்தில் எந்த இடத்துல இருந்தால் நான் இலங்கை என்று என்றால் அங்கே வருவார் என்று உணர்த்திருந்தார். துரைக்குறிப்பில் ஆரம்பத்தில் கூறியிருந்தேன் ஒரு கெஸிங், ஓகே, அது ஒரு சும்மா ஒரு அனுமானம், ஒரு யூகம், இலங்கையில் இந்தியா தான் வருவான்னு நான் சொல்லி பல கண்டபடியெல்லாம் வாதாடி அந்த அறம்பாடி பாடலில் கூட இவர்கள் எந்த அளவுக்கெல்லாம் அதை புனைந்து உண்மை பொருள் ஆக்கினேன் தர அந்த பொருளெல்லாம் வைத்தும் இது இலங்கையில் தான் என்று நாங்களும் கூட ஏதோ கெஸ் பண்ணி சொல்லியிருந்தோம், போட்டு அடிச்சு விட்டுருந்தோம். ஓகே, அது ஓகே, சரியா. இப்போ மேட்டர் என்னென்னா விஷயத்துக்கு வருவோம். இந்தியாவில் கன்னியாகுமரியில் உலகத் தலைவனை எதிர்பார்க்கும் அந்த மகான் 2026 வெளிப்படுவார்னு சொன்னீர்கள். அவர் வருவதற்கான தேவை என்ன, இதை சொல்லுங்கள் பார்ப்போம். உலகத்திலே முக்கியமாக நான் கேட்கின்றேன், இந்த கன்னியாகுமரியில் தானே வெளிப்பட வேண்டும் அந்த தலைவர். என்ன தேவை உள்ளது, என்ன பிரச்சனை உள்ளது, என்ன 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 உள்ளது நாட்டில்? எதற்காக வர வேண்டும் சொல்லுங்களேன். ஒரு ஒரு சிந்திங்களேன், அறிவுரிமா சிந்திங்களேன். உங்கள் இந்தியாவில் வந்து முதலாக என்ன செய்ய போகிறார் தமிழ்நாட்டை? உங்களுடைய கருத்து என்ன என்றால், அரசன் என்றால் ஆட்சியாளன், மக்கள் என்றால் பக்தன், ஆட்சியாளன் என்றால் யாரோ அவன் கடவுள் இறைவன், இதுதான் உங்கள் நம்பிக்கை. சரி, இவன் வந்து அரையாணியில் இருக்கின்றான், உங்களுக்கு எல்லா விதமான சுகபோகம், அதாவது உங்கள் வாழ்க்கை தேவையான அனைத்தையும் தீர்த்து விட்டான்னு வைப்போம். இந்தியாவில் வந்து அடுத்தது என்ன, அடுத்த கட்டம் என்ன? அதே போல் இன்னொரு இடத்தை ஆட்சி செய்ய போகிறாரா? உலகத்தை சிந்தியுங்கள் மக்களை. இப்பொழுது என்ன நடக்கின்றது? யுத்தமும் போரும் நடக்கின்றது, சரிதானே? நல்லவர்களோட உயிரும் போய் கொண்டிருக்கின்றது, தீயவர்களோட உயிரும் போய் கொண்டிருக்கிறது. இதில் இரண்டையும் தவிர பெண்கள் சிறுவர்களோட உயிர் போய் கொண்டிருக்கின்றது. இதையும் தவிர கொடுமையானது பட்டணியில் செத்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள், சரியா? அந்த மக்கள் அப்போ ஒரு உலகத் தலைவன் எந்த இடத்தில் முதலாக வெளிப்பட வேண்டுமென்றால் அந்த பட்டணியின் பசியின் கொடுமை எங்கே, உலகத்தில் எந்த இடத்தில், உலகமெல்லாம் எங்கே பட்டணி பசி, அதான் முக்கியம். உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் உயிர்கள் தான். அவர்கள் இவ்வளவு காலம் வாழணுங்கிறது ஒரு விதி இருக்கின்றது. அந்த விதியை, இறைவனுடைய விதியை இவர்கள் ஒரு ஆதித்த வர்க்கம், அதாவது என்ன சொல்வது, உலகத்திலே கொடுமையானது என்ன? ஒரு பசி பட்டணியோடு இறப்பது உலகத்தில். இப்போ அது எங்கே நடக்கின்றது? இப்போ நாம் சொல்லி கொண்டிருப்பது இலங்கையிலும் இந்தியாவிலும் பசி பட்டணியால் மக்கள் இறக்க வாய்ப்பு இருக்கின்றதா? இல்லை. பசி பட்டணியோடு ரோட்டில் ஒரு சிறுவனோர் பெண்ணோ நின்றால் கூட 10 பேர் கடந்து போனாலும் 11ஆவதவன் அவனுடைய இருக்கிறதுல ஒரு 1 ரூபாய் அவன் பசியாத்த ஏதோ ஒன்று கொடுத்துட்டு தான் போவான், உதவி செஞ்சுட்டு தான் போவான். இப்போ 2 நாடுகளிலும் தலைவன் இப்பொழுது வழிபடுவான், இங்கே தான் ஆட்சி செய்ய போகிறான். இருந்தாலும் அடிப்படை தேவை, அதாவது ஒரு மக்கள் உதவி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கின்றது. இப்போ வாய்ப்பு இருக்கும்போது அந்த இடத்தில் இறைவன் வெளியாகுவதற்குரிய நோக்கம் தேவையில்லை. இறைவனுடைய நோக்கம் என்ன? அவன் வெளிப்படணும்னு ஆசையா? யாருக்காண்டி வருகின்றான்? மக்களுக்காக இல்லையா? மக்கள் ஒரு காலத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக எந்த வேற்றுமை இல்லாமலுக்கு வாழ்ந்தார்கள். இப்பொழுது எல்லாமே வேற்றுமை. ஒரு குடும்பத்தில் 4 பேர் என்றால் 4 பேருக்கும் ஒரு வேற்றுமை, கருத்து முரண்பாடு. இதை யார் கொண்டு வந்தது? ஆளும் வர்க்கம். இந்த ஆளும் வர்க்கம் யார்? எல்லா வகையாலையும் ஆட்டிக்கொண்டிருக்கின்றான். அவன்தான் உணவையும் உற்பத்தி பண்ணுகின்றான், அவன்தான் இறக்குமதி, அவன்தான் அதில் நஞ்சையும் கலந்து நோயை உண்டாக்கி அதில் அவனை மருத்துவம் செய்து மருத்துவத்தில் பல நோய்களையும் கண்டுபிடித்து அவனை ஆளும் வர்க்கங்களாக ஆய்கொண்டு, அதாவது ஒரு ஃபுட்பாலில் ஒரு பந்து எப்படி அங்காலையும் இங்காலையும் எல்லா பக்கமும் அடிபட்டு அது நூலாகி அதுக்கு உயிர் வைக்குமாண்டா என்ன செய்யும்? செத்துரும். அதே போல்தான் ஒரு பாமர மக்களை இப்படி ஆதிக்க வர்க்கம், ஆளும் வர்க்கம் ஆக்கி கொண்டிருக்கின்றது. அப்போ இறைவன் படைத்த மனிதர்கள் எல்லாமே உலகத்தில் சமன், சரிதானே? எல்லா விதத்திலும் சமன்தான் அவன். ஒருவனுக்கு தெரிந்தது ஒன்றுக்கு தெரியாது. இதை எப்படி இவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று இப்பொழுதுள்ள வர்ணாசாரம், அதாவது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யார் என்றால் பணக்காரன் உயர்ந்தவன், பணம் இல்லாதவன் தாழ்ந்தவன். இந்த இரண்டும் தான் இப்போ உலகத்தில் இருக்கின்ற சாதி வெறி, சரியா?
இதை சமச்சீராக